guys, welcome back to my channel. This is Priya Talks. ஸோ என்னோட ரீசன்ட் டேஸில் வந்து அவ்வளோ வீடியோஸ் வந்து போட முடியல. ஸோ பிட் ஆக்குபைட் வித் சம் அதர் ஒர்க். ஸோ எனக்கு என்னென்னா இப்போ இந்த 1 வீக்காக கேண்டிடேட்டை இன்டர்வியூ பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். கேண்டிடேட்டோட ரெஸ்யூமே எப்படி இருந்தது, ஸோ நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஸோ எதனால் 2 கேண்டிடேட்டை ரிஜெக்ட் பண்ணேன், ஸோ எந்த ரீசனு டியூ டு ரெஸ்யூமே ஆர் ஸ்கில் செட், ஒரு ரெஸ்யூமே எப்படி இருக்கணும், ஸோ எத்தனை டைப்ஸ் இருக்குது, எந்த மாதிரி ஃபாண்ட் சைஸ் இருக்கணும், எந்த டாபிக்ஸ் ஆட் பண்ணணும், எந்த டாபிக்ஸ் ரிமூவ் பண்ணணும், ஸோ அதை பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 2 பேத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ், அதாவது கெரியர் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெஸ்யூமேல எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு எத்தனை டைப்ஸ் இருக்குது, ஸோ எந்த மாதிரி ஜாப்க்கு எந்த மாதிரி ரெஸ்யூமே க்ரியேட் பண்ணி அப்ளை பண்ணணும்னு தெரியறதில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் டைப்ஸ் சொல்லிடுறேன், ப்ரீஃபாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெஸ்யூமேல என்னென்ன ஆட் பண்ணணும், ஸோ ஐடி இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக எப்படி ரெஸ்யூமே க்ரியேட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் வந்து first one chronological order, and second one வந்து functional, third one வந்து combination order, fourth one வந்து targeted order. இந்த 4 தான் மெயின் டைப்ஸ் ஆஃப் ரெஸ்யூமே. the first one வந்து chronological order. ஸோ ஆர்டர்னா என்னன்னா, ஸோ உங்களோட ப்ரீவியஸ் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ், உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், ஏதாச்சும் ஒரு ஆர்டர், அதாவது ரிவர்ஸ் ஆர் நான் ரிவர்ஸ், இந்த மாதிரி மெத்தடில் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் ரெஸ்யூமேக்கு பேர் வந்து க்ரோனலாஜிக்கல் ஆர்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபங்க்ஷனல். இது வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்ட்ரிஸை வந்து எம்பசைஸ் பண்ணாது. ஸோ மோஸ்ட்லி இது என்ன பண்ணணும்னா உங்களோட ஸ்கில் செட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ இந்த ரெண்டு மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா ஸோ அந்த ரெஸ்யூமேக்கு பேர் வந்து ஃபங்க்ஷனல். And then third one வந்து combination. So combination வந்து functional plus chronological order. இந்த 2 ரெஸ்யூமேயும் நீங்கள் சேர்த்த மாதிரி ஒரு ரெஸ்யூமே நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா அது வந்து காம்பினேஷனல் மெத்தட். ஃபோர்த் ஒன் வந்து டார்கெட். ஸோ இந்த டார்கெட்டில் என்னன்னா, நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போது அந்த ஜாப்க்கு ரிலவெண்ட்டாக ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஒரு சம்மரி மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அந்த டைப் ஆஃப் ரெஸ்யூமேக்கு பேர் வந்து டார்கெட்டட் ரெஸ்யூமே. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து 4 மெயின் மெத்தட்ஸ் ஆஃப் ரெஸ்யூமே. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும்தான் எந்த மாதிரி ஜாப்க்கு எந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ், எந்த மாதிரி ரெஸ்யூமே கிரியேட் பண்ணி அப்ளை பண்ணுறதுன்னு பண்ண முடியும். ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஒரே ஒரு ஃபார்மேட்டில் ஒரே ஒரு டெம்ப்ளேட்டில் ரெஸ்யூமே கிரியேட் பண்ணி அது எல்லா ரோலுக்கும் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ரெஸ்யூமே வந்து ஷார்ட் லிஸ்டே ஆகாது. அட்லீஸ்ட் ஒரு டெய்லர் மெத்தடில், ஒரு வேர்டபிள் ஃபார்மேட்டில் ஒரு கீ பாயிண்ட்ஸ் எடிட் பண்ணுற மாதிரி ஒரு ரெஸ்யூமே நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் அந்த பர்டிகுலர் ஜாப்புக்கு ஏற்ற மாதிரி அதை எடிட் பண்ணி பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ வந்து டெவலப்பருக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஸ்கில் செட் தேவை. இதே வந்து பிபிஓ ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போது ஸ்கில் செட், அப்போ வந்து நீங்கள் C++, ஜாவா, பைத்தன் மென்ஷன் பண்ணிங்கன்னா ஸோ இட் டசன்ட் ஒர்க் அவுட். அப்போ என்ன பார்ப்பாங்க, உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஸோ அதுதான் பார்ப்பாங்க. ஸோ எந்த ஜாப்க்கு எந்த மாதிரி ரெஸ்யூமே கிரியேட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து உங்களோட ரெஸ்யூமேவை நீங்களே கிரியேட் பண்ணுங்க. ஸோ உங்கள் ரெஸ்யூமே உங்களால் மட்டும்தான் ப்ராப்பராக கிரியேட் பண்ண முடியும். ஏன் சொல்லிடுறேன், 2 ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து உங்களுக்கு என்ன தெரியும்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த பர்டிகுலர் நீங்கள் எந்த மாதிரி ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்கில் செட் தெரியும்னு உங்களுக்கு தான் தெரியும். அது ஒன்று. இந்த செகண்ட் ஒன் வந்து ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்யூமே தான். ஸோ அந்த ரெஸ்யூமேவே நம்மளால் க்ரியேட் பண்ண முடியலனா ஸோ அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதே வேஸ்ட்டு. ஸோ இல்லையா? ஸோ இதுதான் 2 மெயின் ரீசன். ஸோ உங்களுக்கு வேர்டிங் தெரியல, இல்லை எப்படி எடிட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்கள் சிப்ளிங் கிட்ட, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட அந்த மாதிரிலாம் கொடுத்து பண்ணாதீங்க. ஸோ இவந்தோ நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட அந்த டெம்ப்ளேட்டை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். என்ன எடிட் பண்ணுறீங்களோ அது உங்களால் மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு இப்போது ஒரு ஸ்கில் செட் வந்து உங்களுக்கு தெரியும், உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியாது. அவங்களோட ரெஸ்யூமே நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது அதுலேருந்து கொஷின்ஸ் இன்டர்வியூ பேனல் கேட்கறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த டைமில் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன தெரியும் தெரிஞ்சிருந்தா மட்டும் அந்த ரெஸ்யூமேல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ தெரியலனா ஜெனுவனா விட்டுருங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நான் வந்து முன்னாடி பேக் அண்ட் டெவலப்பராக மட்டும் இருந்தேன். ஸோ பேக் அண்ட் டெவலப்பருக்கு என்ன தேவை, ஜாவா அண்ட் ஜாவா ரிலேட்டட் ஃப்ரேம் ஒர்க்ஸ். என்னோட ஸ்கில் செட் வந்து மெயின் ஜாவா.
இப்போ நான் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும்னா ரியாக்ட் ஆர் ஆங்குலர் ஏதாவது ஒரு பேசிக் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த பர்டிகுலர் டெக்னாலஜி வந்து மென்ஷன் பண்ண முடியும் என்னோட ரெஸ்யூமேல. இதே நான் எதுவுமே தெரியாமல் அதை பற்றி பேசிக் எதுவுமே கற்றுக்காம நான் மென்ஷன் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ரோலுக்கு அப்ளை பண்ணும்போது ஜாவா ரிலேட்டட் கொஷின்ஸ்க்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியும். இது ஆங்குலர் ரியாக்ட் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா நான் அப்போ மாட்டியிருந்திருப்பேன். ஸோ எந்த ரோலுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் ஏதாச்சும் ஸ்கில் லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் அதை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லாட்டி முன்னாடி இருந்த ரோலே நீங்கள் அப்ளை பண்ணாலும் பரவாயில்ல. ஓகேங்களா? ஏன்னா தெரியாததை நீங்கள் பண்ணிவிட்டு அதுலேருந்து பேனல் கொஷின் கேட்டாங்கன்னா ஸோ அப்போது உங்களால் சொதப்ப தான் முடியும், ப்ராப்பராக ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து உங்களோட ரெஸ்யூமே நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது ஹெட்டரில் உங்களோட நேம் அண்ட் காண்டாக்ட் நம்பர், யுவர் மெயில் ஐடி, இந்த 3 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை தவிர்த்து உங்களோட அட்ரஸ், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஸோ அதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணுன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இது 3 மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். ரெண்டாவது கெரியர் அப்ஜெக்டிவ்ஸ், அதில் என்ன போடணும்னா 1 or 2 லைன்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. நான் இந்த ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணேன்னா என்னென்ன வேல்யூ ப்ரொவைட் பண்ணுவேன், அப்புறம் வந்து நான் இதில் ஜாயின் பண்ணனா என்னால் எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த 2 லைன்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து கெரியர் அப்ஜெக்டிவ்ஸ். அண்ட் தேர்ட் ஒன் வந்து ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட ப்ரீவியஸ் கம்பெனி டீட்டெயில்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு ரிவர்ஸ் ஃபார்மேட்டில், ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் இருந்தால் பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது தவிர்த்து நீங்கள் பேராகிராஃபாக நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு டைமும் இருக்காது. ஸோ அத்தனை பேஜ் ரெஸ்யூமேவை கோத்ரூ பண்ணுறதுக்கு அவங்களால முடியாது இல்லையா? ஸோ ப்ரிசைஸாக ரிவர்ஸில், அதாவது லேட்டஸ்ட்டாக நீங்கள் என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, அதாவது ரீசன்ட் கம்பெனிஸ், அந்த பர்டிகுலர் எப்போ நீங்கள் ஜாயின் பண்ணீங்க, எப்போ ரிலீவ் ஆனீங்க, என்ன ரோல், அந்த கம்பெனியோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், என்ன மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ ஜென்யூனாக போடுங்க. இதே அந்த பர்டிகுலர் ஃபீச்சர் நீங்கள் ஒர்க் பண்ணலன்னா அதை மென்ஷன் பண்ணாதீங்க. ஜஸ்ட் யூ கேன் மென்ஷன் லைக் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் தட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இதே அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் நீங்கள் க்ரியேட் பண்ண ஃபீச்சர்ஸ் வந்து நெக்ஸ்ட் இன் ஃபியூச்சரில் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, ஸோ அப்படின்னு பாருங்கள். ஸோ அப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை நார்மலி வந்து இந்த டெஸ்ட் கேசஸ், டாக்குமெண்ட் ரைட்டிங், ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா ஸோ அது உங்களோட ரெஸ்யூமேக்கு பேஜஸ் தான் ஜாஸ்தி கொண்டு போகுமே வழிய ஒரு வேல்யூ வந்து க்ரியேட் பண்ணி தராது. ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ் ஃபார்மேட்டில் க்ரியேட் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களோட ஸ்கில் செட், தெரியாத ஒரு ஸ்கில் செட்டை போடாதீங்க. ஸோ உங்கள் ரோலுக்கு ஏற்ற மாதிரி இப்போது பேக்அண்ட் டெவலப்பருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜாவா, அதுக்கான ஃப்ரேம் ஒர்க் என்ன, ஹைபர்னேட், ஸ்ப்ரிங் பூட், ஸ்ப்ரிங் எம்பிசி, டாக்கர், ஸோ ஏடபிள்யூஎஸ், இந்த மாதிரி ரிலேட்டடான டெக்னாலஜி மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதை தவிர்த்து நான் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் தெரியும், ஸோ எக்ஸல் தெரியும், ஸோ இந்த மாதிரிலாம் தேவையில்லாததை மென்ஷன் பண்ணாதீங்க. ஸோ 1 by 1 ஒரு நம்பரிங் ஃபார்மேட்டில் இல்லை புல்லெட் ஃபார்மேட்டில், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், இஃப் யூ ஹாவ் அ ஸ்பேஸ் இன் யுவர் ரெஸ்யூமே, உங்கள் ரெஸ்யூமேல ஸ்பேஸ் இருந்தால் மட்டும் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுங்கள். அதாவது ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களோட இப்போ நீங்கள் இன்கேஸ் பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிஜி மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை யூஜி மட்டும் நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூஜி மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நோ நீட் டு ஆட் லைக் ஸ்கூலிங் டீட்டெயில்ஸில் அதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. இன்கேஸ் ஸ்பேஸ் இருந்ததுன்னா மட்டும் யூஜி அண்ட் பிஜி, ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு இன்டர்ன்ஷிப் இல்லை வந்து நீங்கள் ஏதாச்சும் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, அச்சீவ்னா இல்லை இந்த கோட் செஃப் இந்த மாதிரி ஸ்டார் வாங்கியிருக்கீங்க, நிறைய வந்து கான்டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இது எக்ஸ்பீரியன்ஸ்ட் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணால் ஓகே, ஃப்ரெஷர்ஸ்க்கு அதெல்லாம் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா அந்த டிக்ளரேஷன், பிளேஸ், டேட் ஆஃப் பர்த், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் ஜென்யூனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த ரெஸ்யூமேல போடுறதுக்கு விஷயம் இருக்கும். இதே ஒர்க் பண்ணாதவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ரெஸ்யூமே ஃபில் பண்ணுறதுக்காகவே மேரிட்டல் ஸ்டேட்டஸ், பிளேஸ் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த்,
ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஜாப் வாங்கி கொடுக்க போகிறது இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து உங்கள் ஜாப்க்கு unnecessary அண்ட் வாண்டட். ஸோ இது எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ ப்ரிசைஸாக உங்கள் ரெஸ்யூமேவே கிரியேட் பண்ணுங்க. இதே இன்கேஸ் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வேணும்னா அவங்களே உங்களை கேட்பாங்க. ஸோ அதுக்கு தானே அவங்க இருக்காங்க. ஏதாச்சும் ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸும் உங்களோட ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸும் சரி ப்ரிசைஸாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இதே ஒரு பேராகிராஃபாக நீங்கள் போட்டிங்கன்னா அவங்களுக்கு டைமும் இருக்காது. இட்ஸ் சம்திங் லுக் லைக் வியர்டாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு கிறிஸ்பியாக இருக்காது. ஸோ அதுதான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு unnecessary திங்ஸ், டிக்ளரேஷன்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃபோட்டோஸ், நீங்கள் ஃபோட்டோஸ் பேஸ்ட் பண்ணுறது ஸோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல. ஃபோட்டோஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ உங்கள் ரெஸ்யூமேவை நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது ஒரு லைட் கலர், ஒரு கிரே ஷேட் அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்க. இதே ஒரு டார்க் ரெட், க்ரீன், ஸோ இதெல்லாம் சூஸ் பண்ணாதீங்க. ஒரு லைட்டாக சூஸ் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ரிவ்யூ பாருங்க. நீங்கள் உங்கள் ரெஸ்யூமே பில்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பெல் செக் பண்ணுங்க, அந்த ஸ்பேஸ் இன்டென்டேஷன் பண்ணுங்க. இதே நீங்கள் புல்லட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சைஸ் வந்து த்ரூ அவுட் ரெஸ்யூமே சேமாக இருக்கான்னு பாருங்கள். இதே நம்பரிங் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு பாருங்கள். ஸோ இது எல்லாமே ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு செக் பண்ண தெரியலன்னா நீங்கள் கூகுளில் ஆன்லைனில் வந்து ரிவ்யூவர்ஸ் யாருனா இருந்தால் அவங்கள ரிவ்யூ பண்ண சொல்லுங்கள். இல்லை ஆட்டோமேட்டிக்காக இல்லை ஸ்பெல் செக் அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ரெஸ்யூமேவை அப்லோட் பண்ணனாலுமே அந்த மாதிரி டூல் இருக்குது. அதுவே செக் பண்ணி கொடுத்துரும். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எக்ஸ்பர்ட்ஸ் அந்த மாதிரி கிட்ட கொடுத்து நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ செக் பண்ணிக்கிறது நல்லது. So maximum 2 pages. It would be great if it is like 1 page. So 1 page இருந்தா சூப்பர். இதே இல்லை இன்னும் ஜாஸ்தியாக போகுதுன்னா 2 page, maximum 2 page. ஸோ இதுதான் 3 page 4 pageலாம் வந்து ஸோ அதெல்லாம் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. ஸோ மேக்ஸிமம் லைக் 2 page அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள். 2 pageக்குள்ளே எவ்வளோ உங்களால் ப்ரிசைஸாக நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து சொல்கிறீங்களான்னு பாருங்கள். ஸோ அப்படி க்ரியேட் பண்ணுங்கள். இப்போது நிறைய பேர் வந்து ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து எப்படி ரெஸ்யூமே கிரியேட் பண்ணணும் தெரியல. ஸோ அவங்களுக்காக தான் அந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ டெஃபினெட்லி திஸ் வீடியோ வில் பி லைக் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். ஸோ இந்த டைமில் யாரா ஜாப் சர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யூ கைஸ் அண்ட் டூ வாட் யூ லவ். தேங்க்யூ ஸோ மச்.